தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமாக வலம் வந்துட்டு இருக்கிறவர் தளபதி விஜய். பாலிவுட்ல அதிக சம்பளம் வாங்குற நடிகராக வலம் வரும் இவர் அண்மையில அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கும் விஜய் தான் கமிட் ஆகி இருக்கிற படத்தை எல்லாம் முடிச்சிட்டு சினிமால இருந்து ஒதுங்கி தீவிரமாக அரசியல்ல ஈடுபட போறாரு. விஜயின் லியோ படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே கோட் படத்தோட படப்பிடிப்பு தொடங்கியது. மட்டும் இல்லாம விஜயும் அரசியல்ல களமிறங்க இருக்கிற காரணத்தினால கோட் படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருது. சோசியல் மீடியால வெங்கட் பிரபு கிட்ட ரசிகர்கள் தொடர்ந்து கோட் படத்தோட அப்டேட்களை கேட்டு நச்சரிச்சுட்டு வராங்க. அடுத்து அவரும் சீக்கிரமாவே ஒருத்தான அப்டேட்டை ரசிகர்களுக்கு கொடுக்கறதாக தெரிவிச்சிருக்காரு. அதன்படி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவிலேயே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தின் வாயிலாக நீண்ட வருடங்களுக்கு பிறகு விஜய் கூட யுவன் கூட்டணி சேர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூர்ல நடந்த இசை நிகழ்ச்சியில விஜய் கோட் படத்துல ஒரு பாடல் பாடி இருக்கிறதாக யுவன் சங்கர் ராஜா தெரிவிச்சிருக்காரு. இதே படத்துக்கு அப்புறமா 20 வருடங்கள் கழித்து மீண்டும் விஜய் படத்துல கமிட் ஆகி இருக்காரு யுவன். இதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற வேளையில விஜய் ஒரு பாடல் பாடி இருக்கிறதாக வந்திருக்கிற அப்டேட் ரசிகர்களை அவங்களோட ஆவலை இன்னமும் தூண்டி இருக்கு. இதன் முறையாக யுவன் இசையில விஜய் பாடுவது குறிப்பிடத்தக்கது.